أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما نافعا ورزقا طيبا وعملا صالحا. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصيتي بيدك، ماض في حكمك، عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக ஆக்குவாயாக, எங்கள் நெஞ்சங்களின் ஒளியாக ஆக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து குர்ஆனை சிந்திச்சு வர்றோம், அப்படித்தானே? அல்ஹம்துலில்லாஹ். அதுல சூரத்துல் ஆல இம்ரான்ல 190வது வசனத்தை பார்த்து வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. வானங்கள், பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. இத பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். நம்ம வானங்கள் பத்தி பார்த்தாச்சு, பூமி பத்தி பார்த்தாச்சு, அதோடைய ஒழுங்கமைப்பை பத்தி ஓரளவுக்கு பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இரவு பகல் எப்படி மாறி மாறி வருதுங்கிறத பத்தி பார்த்தாச்சு. இப்போ ஒரு டிஸ்கஷன்னா என்னன்னா, என்னென்ன சான்றுகள்லாம் நம்ம இதுல இருந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு ஷேர் பண்ணுங்க. அவங்க அவங்களுக்கு தோணுன என்னென்ன அல்லாஹ் சொல்றான், அறிவுடையோருக்கு பல சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்றான் தானே. இதுல உங்களுக்கு என்னென்ன சான்றுகள் எல்லாம் பெற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த கிளாஸ்ங்கிறது நம்ம படிச்சுட்டு அதை பார்த்துட்டு அப்படி போறது இல்ல, அதை பத்தி சிந்திக்கக்கூடிய கிளாஸா தான் நம்ம இதை வச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நம்ம லாஸ்ட்ல சூரத்துல் ஃபாத்திஹாக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுல எப்படி நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும், ஒவ்வொரு வசனத்தையுமே அதை எப்படி நம்ம சிந்திக்கலாம் அப்படிங்கிற நம்ம ரமலான்ல பார்த்தோம் தானே. அல்ஹம்துலில்லாஹ். இதை தொடர்ந்து இத்தனை வாரங்கள் பார்த்திருக்கோம். இது நமக்கு நம்மளுடைய சிந்தனையை தூண்டி இருக்கணும். ஏன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை படைச்சிருக்கான், பூமியை படைச்சிருக்கான், கோள்களை படைச்சிருக்கான். நம்ம வானத்தை பார்த்தோம், பூமியை பார்த்தோம், அந்த சூரியனை பார்த்தோம். இன்னும் அந்த சூரியனும் சந்திரன் அந்த நட்சத்திரங்கள் அதுக்கு டீப்பா போகல, இருந்தாலும் வானம் மேகம் பூமி இதுகளெல்லாம் பார்த்திருக்கோம். இவ்வளவு கொஸ்டின் ஆன்சரும் நம்ம அட்டன் பண்ணிருக்கோம். அப்படிங்கையில நமக்கு இது கண்டிப்பா நமக்குள்ள ஒரு சிந்தனையோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க அழகான முறையில சிந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கும் நல்ல எண்ணங்கள் உதிச்சிருக்கும் கல்வில. அப்ப அதை நீங்க இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய யோசனைகள், சிந்தனைகள் இதெல்லாம் நமக்கு பதிவுகளா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளுக்கு இது பிரயோஜனமா பயனுள்ளதா இருக்கும். நம்முடைய சந்ததிகளுக்கு மட்டுமில்லை, இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு அமல். எப்படி தொழுகிறது ஒரு அமலோ, நோன்பு வைக்கிறது ஒரு அமலோ, ஜக்காத்து கொடுக்கிறது ஒரு அமலோ, அதே மாதிரி சிந்திக்கிறது மிகப்பெரிய அமல். எல்லாத்தையும் விட நன்மை அதிகமா உள்ள அமல் சிந்திக்கிறது. ஏன்னா சிந்திச்சது மூலம்தான் இவ்வளோ ஆசிரியர்கள் இவ்வளோ தப்சீரையும் இவ்வளவு விளக்கங்களையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனால நம்மளுடைய சிந்தனைக்கு என்னென்னவெல்லாம் வந்துச்சோ அதை அப்படியே நம்ம ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணனா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இவ்வளவு அழகா வானத்தையும் பூமியும் எல்லாம் படைச்சு வச்சுக்கிறான். அதுல எவ்வளவு அத்தாட்சிகள். இப்ப நாங்க வெளியில போற நேரம் ஏதாவது பார்க்க கொள்ள அதை பற்றி நான் கூடுதலா நினைப்பேன். மழை பெய்ய கொள்ள, வானத்தை பார்க்க கொள்ள, வேற ஏதாவது பூமியில நடக்க கொள்ள, நடந்து போற நேரம் எல்லாம் அதை பத்தி நினைப்பேன். ஆனா அதே நேரம் நான் இதுல எடுத்த படிப்பினா இவ்வளவு அழகா எல்லாம் படைச்சு வச்சுக்கிறான். அப்ப மனுஷனையும் அல்லாஹ் எவ்வளவு அழகா படைச்சுக்கான். அப்ப அவன் வேலைகளை அவனுக்கு சொல்லிக்கிற கட்டைகளை நாங்க எவ்வளவு அழகா செயல்படுத்த முடியுமோ அவ்வளவு அழகா செயல்படுத்தணும்ன்றத நான் பெரிய ஒரு படிப்பினையா அதை எடுத்துக்கொண்டேன். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அக்பர். வேற இது மாதிரி வேற யாருக்கு வேற என்ன சிந்தனைகள் வந்துச்சு? நம்ம இந்த குர்ஆன் வசனத்தை பாக்குறது மூலமா இதுல இருக்க சான்றுகளை நம்ம உணரணும். அது நம்மளுக்கு ஒரு இபாதத். சோ அந்த உங்களுக்கு என்னென்ன மாதிரி உணர்வுகள்லாம் வந்துச்சு? இப்ப மேகத்தோட வெயிட் எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமா இருக்கு.
அதே ஓகே. மாதிரி இப்ப வாயுக்கள் அந்த மாதிரி எல்லாமே எல்லாமே அந்தந்த அளவுல இருக்கு. நான் இப்ப நம்ம சேஹு பயான் கூட கேட்டேன் அந்த சேனல்ல. ம்ஹ்ம். ஒரு பெர்சன்டேஜ் அதிகமா போனா கூட எவ்வளவு ஆபத்து அப்படிங்காம எல்லாமே கரெக்டா வச்சிருக்கிறான் பாருங்க. அது உண்மையிலே என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையா இருந்துச்சு. வானம் என்ன காரணத்துக்காக நீளமா இருக்குது என்பதையும் பற்றியும் அறிஞ்சு கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையாக அது அந்த மலை மேகம் இப்படியான இப்ப வானத்தை பார்க்கும்போது சும்மா நோமலாக மேகம் ஓடுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப ஒவ்வொரு மேகம் வரும்போது இது எந்த மேகமா இருக்கும் என்று சிந்திக்க தோணுது. சுப்ஹானல்லாஹ். அந்த சிந்தனைக்கு பின்னாடி நம்மளுக்கு தோணும், அல்லாஹ் வந்து இது படைச்ச ரப்போடைய சிந்தனை ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வர ஆரம்பிச்சுரும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இத்தனை விதமா படைச்சிருக்கானா, இப்படிலாம் படைச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வ பத்தி நம்ம நினைப்போம். அல்ஹம்துலில்லாஹ். வேற யாருக்கும் எந்த சான்றுகள்? வானங்கள், பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. நம்ம இதை பத்தி ஓரளவுக்கு கொஞ்சம் அறிவை பெற்றுக்கிட்டோம். நம்மளுக்கு என்ன மாதிரி சான்றுகள் தோணுச்சு அப்படிங்கறதுதான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இரவு பகலா எல்லாம் படைச்சிருக்கோம் சரி சமனா. என்னண்டா ம்ஹும். பகல் முழுதும் நாம வேலை செஞ்சு இரவு எல்லாம் படைச்சிருக்கோம் களைப்பாறுவதற்காக. அந்த இரவு படைக்காட்டி களைப்பாற இயலாத அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லாம் இரவையும் படைச்சிருக்கான். அதுலயும் ஒரு சான்று ஒன்று இருக்குது. மேகங்கள், பல மேகங்கள், இந்த இது மழைக்குரியது, வெயிலுக்குரிய மேகம் பள்ளிச்சுன்னு இருக்குது வானத்தை பார்க்கும்போது. அப்ப அதுலயும் ஒரு சிந்தனை ஒண்ணு இருக்குது. அப்ப திடீர்னு கருமேகம் ஒண்ணு வரும்போது அது அப்ப அதுலயும் சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்ப அல்லாஹுத்தாலா நினைச்ச ஒரு நொடி பொழுது அந்த மேகம் அவ்வளத்தையும் கரு மேகமாக்கி மழையும் உண்டாக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. நான் இந்த இதுல நான் உணர்ந்துகிட்டு இருக்கிறேன். மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு தபாரக்கல்லாஹ். நாளும். அல்லாஹ் மபாரிக், அல்லாஹ் மபாரிக். அல்லாஹ் உங்களுடைய சிந்தனையில ஜஸாக்கல்லாஹ். பரக்கத் செய்யட்டும். இப்படிதான் சிந்திக்கணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்திக்கிறதுக்காகவும் அல்லாஹ்வுடைய வல்லமையும் அவனுடைய சக்தியையும் அவனுடைய ஆற்றலையும் புரிஞ்சு அவனுக்கு நன்றி செலுத்தணுங்காக தான் நம்ம இப்படி ஒவ்வொரு வசனங்கள் எடுத்து பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ். இந்த சான்றுகள்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல இருக்குதானே, சான்றுகள்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். சான்றுகள்னா என்ன? அத்தாட்சி. எதுக்கான அத்தாட்சி? எதுக்கான அத்தாட்சி? இப்ப அத்தாட்சினா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா எவிடன்ஸ்னு சொல்லுவோம். இப்ப என்ன உனக்கு நம்ம எவிடன்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னா என்னத்த ப்ரூவ் பண்றதுக்காக எவிடன்ஸ்? இந்த எவிடன்ஸ்லாம் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுது நம்மளுக்கு? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள். அல்லாஹ் நினைக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய சொல்லி. அற்புதமான படைப்பு. மாஷா அல்லாஹ். எஸ், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான். அதாவது இதுக்கு ஒரு படைப்பாளன் இருக்கான். இப்படி இதெல்லாம் சும்மா வரல, திடீர்னு தன்னால அது வரல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்புறம் இது படைச்சதுக்கான ஒரு பர்பஸ், ஒரு அல்லாஹ் இதுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு உணர முடியுதா? அதுக்கான அத்தாட்சிகளா நம்மளுக்கு புரியுதா? வேற யாருக்கும் வேற எந்த சிந்தனைகளும்? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நுணுக்கமா பார்க்கும் போது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். நம்ம பார்த்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சுப்ஹானல்லாஹ். ஆனா அதுலயே அல்லாஹ் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய படிப்பினைகளை கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். சூரா ஃபாத்திஹாவோட ததப்புருக்கு வந்தவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு வசனத்தை பார்த்துட்டு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய விஷயங்களை பார்ப்போம். நம்ம சொல்லிருந்தோம், ஒரு குர்ஆன் வசனத்தை நம்ம ஓதிய பின்னாடி ஒரு சில கேள்விகள் கேட்போம். இந்த கேள்விகள் எனக்கா தோணுன ஒரு சில விஷயங்கள் தான். உங்களுக்கு வேற எதுவும் இருந்தாலும் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாம ஒரு 3 கேள்வி அடிப்படையா வச்சுக்கிட்டோம். ஒரு வசனத்தை நம்ம பார்த்து அதை படிச்சு அதை உணர்ந்த பின்னாடி கேட்கக்கூடிய 3 விஷயங்கள். நம்பர் 1 அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் என்ன சொல்ல நாடுறான்? நம்பர் 1. நம்பர் 2, அல்லாஹ் என்ன செய்யுமாறு கட்டளையிடுகிறான்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜெனரலா அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் பர்சனலா நம்ம அதை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த வசனத்துல இருந்து அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமா இந்த குர்ஆன் வசனத்தை எவ்வாறு என் வாழ்வில் அமல் செய்வது? சோ இப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அப்ப இது எப்படி நான் நம்மளோட வாழ்க்கையில அமல் செய்யறது? இப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் நம்ம சிந்திக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சிந்திக்கலாமா? ரெடியா? இதுல ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் எனக்கு தோணுன ஒரு சில ஆன்சர்ஸ் நான் எழுதியிருக்கேன். அதில் இல்லாம உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதையும் கேட்டுக்கலாம், சிந்திச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் என்ன சொல்ல நாடுகிறான்? நாம் அறிவுடையோராக வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான்.
ஏனெனில் அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றிய அறிவு இருந்தால் மட்டுமே அதனை படைத்த படைப்பாளனை புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தானே? அல்லாஹ் சொல்றான் கடைசியில வந்து அறிவுடையோருக்கு இது பல சான்றுகள் இருக்குன்னு சொல்லி முடிச்சான். சோ இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் நம்ம அறிவை பெற்றுக்கொள்ள நாடுறான். அந்த அறிவு இருந்தாதான் நம்ம அல்லாஹ்வுடைய படைப்பை புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு நாள் நம்மளும் வானத்தை பார்த்தோம், இவ்வளவு நாள் இந்த பூமியில நம்ம வாழ்றோம். ஆனா நம்மளுக்கு அதை பத்தி அந்த அறிவு இல்லாதனால நம்ம அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு நம்ம புரிஞ்சிருந்தோம். இப்படிதான் வானம், இதுதான் பூமின்றத புரிஞ்சிருந்தோமே தவிர, இன்னைக்கு நம்மளுக்கு இருக்க அந்த புரிதலோட அல்லாஹ் உணரும் போது அது உடைய அப்ரிசியேஷன் லெவலே வேற தானே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்பை விளங்கிக் கொள்ள நமக்கு கல்வி அவசியம். கல்வி நம் அறிவை வளர்க்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சிந்தனையை அது தூண்டும். ஒரு விஷயத்தை பற்றிய அறிவை பெறும்போது மட்டுமே நாம் அதை முழுமையாக புரிந்து கொள்வோம். எல்லாருக்கும் புரியுது தானே? இல்லாட்டி ஓகேவா? நமக்கு இல்ல அறிவில்லாட்டி நமக்கு எப்படி புரிய முடியும்? இது வரைக்கும் நமக்கு வானம் பூமி பத்தின அறிவே கிடையாது. பார்த்தோம், இது படிச்சவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குமே தவிர சாதாரணமா இருக்க யாருக்குமே வானம் மேல இருக்கு, பூமி கீழே இருக்கு. இப்போ சிஸ்டர் சொன்னாங்கல்ல, மழை வருது, அது எப்படியோ எங்க இருந்தோ வருது, அது எப்படி வருது தெரியல. இப்பதான் ஓ மேகங்களோட அடுக்கு அது இப்படி குமிக்கப்பட்டு இதுல இருந்து தண்ணி லோட் ஆகி அதுல இருந்து நமக்கு வருது, அதுல இத்தனை வெரைட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு நாலேஜ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நமக்கு தெரியுது ஒவ்வொரு மேகமும் இதுதான் இப்படித்தான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இவ்வளவு ஆற்றல் மிக்க அல்லாஹ் வேற என்னவெல்லாம் வச்சிருப்பான், அவன் இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா தானே அந்த ரப்பு கிட்ட வேற யார்கிட்டையும் போய் நம்ம உதவி தேடாம ரப்பேன்னு அவனை நோக்கி கையை தூக்குவோம். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, நம்மளுக்கு இந்த வசனத்து மூலமா படிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதாவது படிக்கிறதுங்கிறது போரிங் இல்ல. படிக்கிறதுங்கிறது ஒரு திக்ர். படிக்கிறதுங்கிறது நம்ம அல்லாஹ்வை நினைவு கூர்றதுக்கான ஒரு விஷயம். சயின்ஸ் இப்ப நம்ம பார்த்து எல்லாமே சயின்ஸ் ரிலேட்டடா தான் பார்த்தோம். ஆனா குர்ஆன் வசனத்தோட கடைசியா ஒப்பிட முடியுது அத. அந்த சயின்ஸ் நம்மளுக்கு நாலேஜ் இல்ல அப்படின்னா அல்லாஹ்வை வந்து நம்ம இவ்வளவு டீப்பா புரிஞ்சுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய படைப்பை இவ்வளவு டீப்பா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அல்லாஹ்வை வந்து அவனுடைய படைப்புகள் மூலமா அறிஞ்சுக்கிறது வந்து அது ஒரு வகையான ஒரு திக்ர். சுப்ஹானல்லாஹ். சோ இப்ப அந்த அந்த ஒரு சிந்தனை நம்மளுக்கு வரணும்னா கண்டிப்பா கல்வி அவசியம். சோ போயிட்டு நம்ம படிக்கிறது, பிள்ளைங்கள் நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கிறதும் சரி, காலேஜ், யூனி அப்படி படிக்கிறது எல்லாமே அல்லாஹ்வுடைய வசனங்களை விளங்கிக்கிறதுக்காக படிக்கிறது தான். ஒவ்வொன்றுக்குமே நம்மளுக்கு நன்மை இருக்கு. சுப்ஹானல்லாஹ். கல்விங்கிறது நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ஆனா இந்த கல்விய ரெண்டா டோட்டலா பிரிச்சுட்டாங்க. உம் குர்ஆனோட ரிலே பண்ணல, குர்ஆனோட ஒப்பிட்டு பார்க்கல, இப்படி நமக்கு படிச்சு கொடுக்கல. சயின்ஸ தனியா பிரிச்சுட்டு ஒரே குர்ஆன் ஓதி அதை பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி பிள்ளைங்க படிக்க முடியும், எப்படி எக்ஸாம் எழுத முடியும், எப்படி உலக விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் இப்படின்னு கேக்குறவங்களும் இல்லாமல் இல்ல. நமக்கு பாருங்க சுப்ஹானல்லாஹ், நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்ததுமே என்ன சொல்றான், படிங்க, பிஸ்மி ரப்பிக்கல், படிங்க. எதை வச்சு படிங்க? உங்களுடைய ரப்போடைய பேரை சொல்லி படிங்க. அப்போ படிக்க சொன்ன அல்லாஹ், படிப்பின் முக்கியத்துவத்தை சொன்ன அல்லாஹ், முதல் வசனமே கல்வியை பத்தி சொன்ன அல்லாஹ் யார வச்சு படிக்கணுமா? படைச்ச ரப்போட பேரை சொல்லி படிக்கணும். அந்த படைச்ச ரப்பையும் அவனுடைய பேரையும் விட்டுட்டு படிக்கிறதுனாலதான் இன்னைக்கு உள்ள கல்வி எல்லாம் அப்படி சூனிய மாதிரி ஏதோ படிச்சிருக்காங்களே தவிர அதோடைய பண்பாடு இல்ல, அதோடைய நாகரிகம் இல்ல. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா படிச்ச படிப்புக்குரிய வேலையை பார்க்கல. அத்தனை வருஷம் படிச்சுட்டு படிச்சதுக்கான வேலையாச்சும் பாக்குறாங்களாண்டா அதுக்குரிய வேலையும் கிடைக்காம அந்த படிச்ச படிப்பு அத்தனையுமே உபயோகமே இல்ல, பயன்பாடே இல்லைங்கிற அளவுக்குலாம் இருக்கு. நம்ம கல்வி எப்படி பாக்குறோம்னா, இந்த உலகோடைய அந்த இது விஷயத்துல பார்த்தோம்னா, அதை வந்து ஒரு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு டூலா பாக்குறோம். பிள்ளைய எல்லாரும் படிக்க வைக்கிறது, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல தான் நம்ம பாக்குறோம். சோ பிள்ளைங்க படிக்கும் போதுமே ரொம்ப உள்ளுணர்ந்து அப்படிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறவங்க எக்ஸாம் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு படிச்சா போதும், நான் பாஸ் பண்ணா போதும், நல்ல மார்க் எடுத்துட்டா போதும், இப்படியான சிந்தனையில தான் நம்மளுக்கு போகுது. ஆனா நம்மளுக்கு அந்த கல்வியோட அவசியம் எப்படின்னா, கல்வி இருந்தாதான் நம்மளுக்கு அந்த அறிவு வளரும். அதை நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்தோட ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். இப்ப இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோம், சயின்ஸ் தான் படிச்சோம், யாருக்கும் போரிங்கா இருந்துச்சா? ஏன் போரிங்கா இல்ல நம்மளுக்கு எல்லாம். இதே விஷயத்த ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கும் போது தூக்கமா வரும். எப்படா இந்த டீச்சர் முடிப்பாங்கன்னு தோணும்.
ஆனா நம்மளுக்கு இப்ப அப்படி இல்ல தானே? ஏன் அப்படி இருக்கு? நம்மளுக்கு இல்ல. நான் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் என்னையோட நீங்க எல்லாரும் நல்லா நினைப்பு வச்சிருக்கீங்க. அது நம்ம ஏன்னா குர்ஆனோட relate பண்ணி பார்க்கறதுனால எக்ஸாக்ட்லி connect சுபஹானல்லா. பண்ணிக்கிறோம். ஆ. நம்மளோட அல்லாஹ்வுடைய வசனங்களோட ரிலேட் பண்ணி அல்லாஹ்வ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம அல்லாஹ் கூட ரிலேட் பண்ணும்போது, நம்மளுக்கு அத வந்து வாழ்க்கையா வாழறதுக்கு நம்மளுக்கு முடியுது. கல்விங்கிறது இப்படிதான் இருக்கணும். கல்விங்கிறது நம்மளோட அறிவை வளர்க்கணும். இப்ப அடுத்த இதே விஷயத்த தான் பார்க்க போறோம். அல்லாஹ் வந்து இந்த குர்ஆன் வசனத்து மூலமா என்ன சொல்ல நாடுறாங்கறதுல, இப்போ ஒரு விஷயத்த பத்திய நம்மளுக்கு அறிவு இருந்தா மட்டும் தான் அத முழுமையா புரிஞ்சுக்க முடியும். புரிந்துணர்வு வந்தால் மட்டுமே நம்மிடம் இருக்கும் அந்த விஷயத்துடைய பெருமதியை அறிந்து அதனை நாம் போற்றுவோம். அதை நினைத்து பெருமைப்படுவோம், சந்தோஷம் அடைவோம். இப்ப நம்மளுக்கு நம்மள்ட்ட ஒரு விஷயம் இருக்குது. அத பத்திய பெருமதி நம்மளுக்கு தெரியல. அப்படின்னா அத பத்தி நம்ம பெருமைப்படுவோமா? பெருமைப்பட மாட்டோம் தானே. இப்ப அல்லாஹ் வந்து வானங்களை படைச்சிருந்தான், மேகங்கள் இவ்வளவு இருந்துச்சு. நம்மளுக்கு இவ்வளவு நாள் அதை பத்தி அறிவு இல்லாதனால அதை பத்தி நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்க கூட இல்ல. நம்ம பாட்டுக்கு போனோம் வந்தோம் எல்லாம் செஞ்சோம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குது? அதை நம்ம எவ்வளவு அல்லாஹ்வை நினைச்சு போட்டுறோம். அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்ம சிந்திக்கிறோம். தினம் தினம் காலையில எந்திரிச்சு வானத்தை பார்த்ததோட நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வருது. அவனை போற்றணுங்கிற அந்த நினைவு வருது தானே. சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்காக படைத்த வானம் மற்றும் பூமியை பற்றிய ஒரு சில அறிவை பெற்றோம். படைப்பாளனான அல்லாஹ்வை, அவனுடைய நுண்ணறிவை, அவனுடைய பேராற்றலை, அவனுடைய படைப்புகளின் வழியாக புரிந்து கொண்டோம். பெற்ற அறிவின் மூலம் நாம் அல்லாஹ்விற்கு உள்ளுணர்வோடு நன்றி செலுத்தும் அடியானாக மாறியதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் படைப்பாற்றலை கண்டு பிரமிக்க முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். சோ நம்ம ததப்புர் பண்றோம் அப்படின்னா, ததப்புர்னா சிந்தித்தல். சிந்தனையின் மூலமா நம்ம ஒரு வசனத்தை பார்க்கும் போது நம்மளுக்கு அல்லாஹ்வை, அவனுடைய படைப்பாற்றலை விளங்கி அவனை கண்டு அவனுடைய படைப்பாற்றலை பார்த்து பிரமிக்க முடியுது. அவனை நம்மளை வந்து உள்ளுணர்வோட நன்றி செலுத்த முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். வேற யாருக்கும் அல்லாஹ் இந்த குர்ஆனை இந்த வசனத்தின் மூலம் என்ன சொல்ல நாடுகிறான் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வேற எதுவும் தோணுதா? இது என்னுடைய சிந்தனைகள். உங்களுக்கு வேற எது தோணுனாலும் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். வேற யாருக்கு எது சொல்றீங்களா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் என்ன சொல்ல நாடுறான்னா, அறிவை பெற்றுக்கங்க, கல்வி ரொம்ப அவசியம். அது மூலமா அல்லாஹ்வுடைய படைப்பை புரிஞ்சுக்கங்க, அது மூலமா என்னைய பத்தி சிந்திங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்த கொஸ்டின், அல்லாஹ் என்ன செய்யுமாறு கட்டளையிடுகிறான்? உங்களுக்கு எதுவும் தோணுச்சா? உங்களை அல்லாஹ் வந்து இந்த வசனத்தின் மூலமா என்ன செய்ய சொல்றான்னு? தஸ்பீஹ் சொல்றதுக்கு தஸ்பீஹ் மாஷா அல்லாஹ். ஓகே. அல்லாஹ் தஸ்பீஹ்னா அல்லாஹ் புகழ்றோம் அப்படித்தானே? அல்லாஹ் அவனை புகழ்றது. நினைச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே நம்பர் 1. அல்லாட படைப்பினங்களை மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்றது. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்சு அவனுடைய நன்றி உள்ள அடியார்களாக நாங்க இருக்கணும். அவன் சொன்ன கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு விளக்க சொன்னதை விலகி அதன்படி நடப்போம் என்று தோணுது. மாஷா அல்லாஹ். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஒரு பிரயாணம் செய்ய போறோம், சரியாமா? அந்த பிரயாணம் வந்து நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அது வரைக்கும் யா அல்லாஹ் நீதான் எங்கள் பாதுகாவலன்னு சொல்லி அந்த நீயாவோட போகும்போது, அந்த இடத்த நம்ம போய் அடையும் போது அல்லாஹ்க்கு எவ்வளவு நம்ம சுக்குர் செய்யறோம் தெரியுமா? ஏண்டா ஒரு இது இல்லாத முறைக்கு, சிக்கல் இல்லாத முறைக்கு அல்லாஹ் பாதுகாத்து அந்த இடத்த இது செய்யணும். அதே மாதிரி அந்த கடல்ல கப்பல்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கறது அல்லாஹ் தான், அந்த தண்ணிய. அப்ப நம்ம நீயாக அல்லாஹ் மெயின்மா எல்லாத்துக்கும். நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தணும். நம்பர் 1. அடுத்து அமல் இபாதத்துல ஈடுபடணும். நான் சிந்திச்சேன், நான் பார்த்தேன், அல்லாஹ்வுடைய வல்லமைய புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா வானம் அது சொல்றத அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்யுது. அப்ப நான் எனக்கு கட்டளையிட்டதை செய்யணும். பூமி அந்த பூமிக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அது அழகா சுத்தி வருது. நான் அது மாதிரி செய்யறேன்னா, நான் எவ்வளவு மாறுபாடு பண்றேன், எவ்வளவு பாவம் செய்யறேன், அவனுடைய கட்டளைக்கு எவ்வளவு மாறு செய்யறேன். இப்ப இனிமேல் என்ன செய்யணும்? அதுல இருந்தெல்லாம் அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செய்ய கட்டளையிடுறான் பாரு. என்னுடைய படைப்புகள்லாம் எனக்கு கட்டுப்படுது. மனிதனே, என்னுடைய படைப்பை பூரா உனக்குத்தான் நான் படைச்சிருக்கேன். சோ அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமா நம்மள என்ன கட்டளையிடுறான்னு எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, என்னைய சிந்திக்குமாறு கட்டளையிடுகிறான் இந்த வசனத்தின் மூலம். வாழ்வில் நாம் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் போதுதான் அது பற்றி தெளிவு பிறக்கும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து யோசிக்கவே இல்லை அப்படின்னா அதை பத்தி நம்மளுக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. அதுக்கு நம்ம இப்ப படிச்சு இந்த வானத்தை பத்தி உணர்ந்தது, வானத்துல இத்தனை லேயர் இருக்கா, ஓ அப்படி நம்ம எவ்வளவு ஆச்சரியப்பட்டோம். அது மாதிரி மேகங்கள்ல இத்தனை வகைகள் இருக்கா, பூமிக்கு அடியிலையும் லேயர்ஸ் இருக்கா.
சுப்ஹானல்லாஹ். ஸோ அப்ப அந்த விஷயத்த பத்தி சிந்திக்க போய் தான் நம்மளுக்கு இன்னைக்கு அத பத்தி தெளிவு கிடைச்சிருக்குது. அதுபோல இந்த வசனத்தின் அல்லாஹ்வின் படைப்பாகிய வானம் மற்றும் பூமியை சிந்திக்கும் போது அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன், என் மீது எவ்வளவு அக்கறையுடன் ஒவ்வொன்றையும் படைத்துள்ளான் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. நான் வாழ தகுந்தாற்போல் சரியான தட்பவெப்பநிலையில் எனக்கு தேவையான அளவு நீர்நிலைகளை படைத்து அதன் மூலம் உணவு, இருக்க பாதுகாப்பான இடம், நிம்மதியாக உறங்க இரவு, எனக்கு தேவையான வாழ்வாதாரத்தை தேட பகல், தீங்கு விளைவிக்கும் கதிர்களிலிருந்து பாதுகாக்க ஓசோன் படலம், பூமிக்கு அடியில் காந்த மண்டலம், இப்படி அல்லாஹ்வுடைய கருணையை, அவன் என் மீது கொண்டிருக்கும் அன்பை, அக்கறையை சிந்திக்க சிந்திக்க உள்ளம் நெகிழ்கிறது. கண்களில் கண்ணீர் மல்க என் நாவு என் இறைவனை புகழ்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். ஸோ அல்லாஹ் வந்து நம்மளை சிந்திக்குமாறு கட்டளையிட்டு இருக்கும் போது அல்லாஹ் நம்மளுக்காக படைச்சு வச்ச ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் நம்ம பார்த்தோம். நம்மளுக்கு இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கு அல்லாஹ் தகுந்த மாதிரியான நீர்நிலைகளை எப்படி ஏற்படுத்தியிருக்கான். இந்த உலகத்துல எத்தனையோ பிளானட்ஸ் இருக்குது நம்ம அல்லாஹ் படைச்ச அந்த சோலார் சிஸ்டம்ல. ஆனாலும் அல்லாஹ் வந்து பூமியை தான் நம்ம வாழ்றதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இடமா ஆக்கி கொடுத்துருக்கான். பாதுகாப்பான ஒரு இடமா பூமி மட்டும்தான் இருக்குது. உணவு, அதே மாதிரி நம்ம வாழ்றதுக்கு தேவையான தூங்குறதுக்கு இரவு பகல், அப்புறம் நம்ம இங்க வாழும் போது நம்ம மேல எந்த கதிர்கள் பட்டு நம்ம மௌத்தா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வானத்துல பல அடுக்கு, அதே மாதிரி பூமிக்கடியில பல அடுக்கு, அந்த ஒவ்வொரு அடுக்குக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன் இல்ல. சோ இந்த மாதிரியான அல்லாவை பத்தி சிந்திக்கிறதுக்கு இந்த வசனங்கள் நம்மளுக்கு தோண்டுது. அல்லாவை நம்ம புகழ்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு உதவி செய்து. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப கடைசி கொஸ்டின், இந்த குர்ஆன் வசனத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில அமல் செய்யறது? கண்டிப்பா. இப்ப பாத்துட்டோம், நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணுமே. எப்படி செயல்படுறோம்? வெளியே போறோம், பார்த்துட்டு திக்ர் செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹ் செயல்படுத்துறோம். அதே மாதிரி வேற இந்த வசனத்தின் மூலம் சிந்திப்பது ஒரு இபாதத். சிந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். எனவே இனி என் வாழ்வில் பெரும் பகுதி சிந்தனை செய்ய செலவிடுவேன் இன்ஷா அல்லாஹ். என் படைப்பாளனாகிய அல்லாஹுவை பற்றி இன்னும் நான் புரிந்து கொள்ள கல்வியை தேடுவேன். அல்லாஹுவின் படைப்புகள் அனைத்தை பற்றியும் என்னால் முடிந்த அளவு ஆராய்வேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுவை, அவனுடைய வல்லமையை புரிந்து கொண்ட நான் என் நிலையிலும் அவனை புகழ்ந்து துதி செய்து நன்றியோடு வாழ்வேன். அல்லாஹ்வின் படைப்புகள் அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது போன்று நானும் என் ரப்பின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க முயற்சி செய்வேன் இன்ஷா அல்லாஹ். வேற யாருக்கும் உங்களுக்கு இந்த வசனத்தை நம்ம பார்த்தது மூலமா உங்க வாழ்க்கையில என்ன அமல்கள் செய்யலாம்? நமக்கு என்ன சிந்தனை வந்திருக்குது பாத்தீங்களா? நம்ம இந்த வசனத்துகளை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு பாத்தீங்களா? அல்லாஹு அக்பர். இந்த சிந்தனையை பத்தி அறிஞர்கள் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் மற்ற வசனங்கள்லயும் நமக்கு சொல்லி இருக்கிறான். யாரு நீங்க என்ன உங்களை சிந்தனைக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்களா? கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலும் நேரமும் நாங்க வந்து அல்லாஹ்வை எந்த டைம்லயும் நாங்க மறக்கப்படாது, அல்லாஹ்வுக்கு எப்பயும் நன்றி செலுத்திக்கணும். என்றால் கஷ்டம் வந்தோடனே மனுஷன் எவ்வளவு படிச்சாலும் அதை மறந்துடுறான். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. சந்தோஷத்துல சுக்குர் செய்ய மறக்கிறான். அப்ப அந்த 2 டைமும் வந்து நாங்க வெரி ஸ்ட்ராங்கா ஆயிக்கணும் அல்லாவோட அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். உங்களுக்கு சிந்தனை வருது பாருங்க. கஷ்டத்திலயும் நம்ம மறந்து போயிடும். கஷ்டம் வந்தாலும் ஏன் இப்படி வருது அப்படின்னு. அதே சந்தோஷம் வந்தாலும் அவனுக்கு நன்றி செலுத்தவும் மறந்து போயிடும். அமல் இபாதத்தும் விட்டு போயிருது. அப்ப இந்த இனிமேல நமக்கு என்ன வரக்கூடாது? நம்ம இவ்வளவு படிச்சா நாம கஷ்டத்துலயும் ரொம்ப கிட்டதான் உதவி தேடணும். அவனுக்கு தான் நன்றி செலுத்தணும். சந்தோஷத்திலையும் இந்த சந்தோஷத்தை கொடுத்த ரப்பே அப்படின்னு அவனுக்கு நன்றி செலுத்தி வாழணுங்கிற ஒரு சிந்தனை வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வந்து இந்த சூரா ஆதியாத்து ஒரு 6வது வசனம் எப்பயுமே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் எனக்கு. உண்மையில் மனிதன் தன் இறைவனுக்கு மிகவும் நன்றி கட்டவனாக இருக்கின்றான்னு சொல்லி எப்பயுமே அதை யோசிப்பேன் நான்.
அந்த குதிரைய எடுத்து அந்த எஜமானுக்குரிய அந்த குதிரை வந்து எவ்வளவு நண்டிக்கரனோட அந்த அவ்வளவு ஸ்பீடா கால்ல அந்த நெருப்பு பொறி பறக்க அந்த எஜமான் பழக்கி அவருக்கு அந்த வெற்றியை கொடுக்கணும்னு அந்த குதிரையே அந்த அளவுக்கு நன்றியோட அந்த எஜமானுக்கு நடக்கக்குள்ள எங்களுக்கு அல்லாஹ்தால சொல்லுகிற இந்த குர்ஆன்ல நான் தொண்டிருக்கிறேனே உங்களோட இதயங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றனவா, நீங்க இதுல இருக்கிற அத்தாட்சியில நீங்க பார்க்க கூடாதா, வானத்தை பற்றி சொல்லிருக்கிறேன், பூமியை பற்றி சொல்லிருக்கிறேன், எல்லாம் நீங்க ஏன் ஆராயவில்லைன்னு கேட்டதுக்கு நாங்க நன்றி உள்ளவர்களா இல்லைங்கிறது அந்த வசனத்துக்கு எனக்கு இந்த மூன்றும் பதில் தந்துச்சு எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சிந்திக்க சிந்திக்க அல்லாஹ் இன்னும் பல விஷயங்களுக்கு நம்மளுக்கு விடை கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ். நாம ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த வசனங்களை எல்லாம் பார்த்த நாம நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுறது அப்படின்ட்டு பாக்குறத சிந்திக்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க விரும்புறான். அப்போ இனிமேல நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு வசனத்தையும் நான் ஆய்வு செய்வேன், நான் படிப்பேன், நான் விளங்குவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த அழகான ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். யா அல்லாஹ் நீ எனக்கு இவ்வளவு ஒரு அழகான வசந்தமான வாழ்க்கையை கொடுத்திருக்க ரப்பே, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்க ரப்பே, உனக்கே எல்லா புகழும். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் அதுவாச்சும் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி படைப்பாளனாக அல்லாஹை பற்றி இன்னும் நாம் புரிந்து கொள்ள கல்வியை தேடுவேங்கிற நியத்தை வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் குர்ஆன் ஓத தெரியாதவங்க கூட எவ்வளவோ பேர் இருக்காங்க. அப்ப அந்த குர்ஆனை நான் ஓதுவேன், ஓத கற்றுக்கொள்ளுவேன். அதுக்கு அது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் தர்ஜுமாவை எடுத்து நான் படிப்பேன். அந்த தமிழ் தர்ஜுமாவை படிச்சு முடிச்சவங்க அந்த தஃசீர் வசனங்கள் நிறைய இருக்குது. அதுல ஒண்ணு ஒண்ணா படிப்போம், என்னெல்லாம் அதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம படிக்கும் போது, இதை ஆய்வு செய்யும் போதுதான் நமக்கு பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் இப்படி எல்லாம் அல்லாஹ் வச்சிருக்கானா அப்படிங்கிற ஒரு ஆய்வும் அவனுக்கு நம்மளையும் அறியாம நம்மளுடைய உள்ளம், நம்முடைய நாவு நன்றி செலுத்தும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்து வந்த வசனம் 3வது அத்தியாயத்துல 190வது வசனமான இந்த வசனம், அப்படிதானே? இதுக்கு அல்லாவே அடுத்த 5 வசனங்களுக்கு நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கிறத அல்லாவே குர்ஆன் வசனத்துல தொடர்ந்து சொல்லி காமிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த வசனங்களை பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. அவர்கள் எத்தகையவர்கள் எனில், எவர்கள் அந்த அறிவுடையவங்க, அவர்கள் எத்தகையவர்கள் எனில் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுத்திருக்கும் போதும் ஆக எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைக்கின்றார்கள். மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் அமைப்பை குறித்து சிந்திக்கின்றார்கள். பிறகு அவர்கள் உணர்ச்சி பொங்க இப்படி பிரார்த்திக்கின்றார்கள்: எங்கள் இறைவனே, இவை அனைத்தையும் நீ வீணாக யாதொரு நோக்கமுமின்றி படைக்கவில்லை. வீணான செயல்களை விட்டு நீ தூய்மையானவன். எனவே நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க 190வது வசனம் நமக்கு சொன்னது, திண்ணமாக வானம் பூமியில ஒரு ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கு. இரவு பகல் மாறி வர்றதுல அறிவுறவுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கு. இப்ப வானத்தில் உள்ள ஒழுங்குகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம், பூமியில் உள்ள ஒழுங்குகள் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அதன் மூலம் சில கொஞ்சம் அறிவை பெற்றுக்கிட்டோம். அதனுடைய சான்றுகளை யா அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் விரிவான விளக்கத்தை நீ தந்தருள்வாயாக அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்போம். இந்த 190வது வசனத்தை பத்தி சொல்லும் போது, இந்த வானம் பூமியுள்ள அறிவுள்ளவங்களுக்கு சான்று இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா? இந்த வான்வெளி உயரமா விரிவாகவும் அமைக்கப்பட்டுள்ளது, பூமி தாழ்வா அடர்த்தியானதா படைக்கப்பட்டது. இத பத்தி சொல்லும் போது கண்கூடான சான்று இதுல இருக்கு. வானம் பூமியில கண்கூடா காணப்படும் மகத்தான சான்றுகள் பல இருக்குங்கிறத நமக்கு அறிஞர்கள் விளக்கிக்கிட்டு சொல்றாங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது சயின்ஸ் உடைய விஷயங்களை பார்த்தோம். இப்ப குர்ஆன்ல அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அறிஞர் பெருமக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோள்களை படைச்சிருக்கான், விண்மீன்களை படைச்சிருக்கான்,
கடல்களை படைச்சிருக்கான், மலைகளை படைச்சிருக்கான், காடுகளை படைச்சிருக்கான், மரங்கள், செடிகள், பயிர்கள், கனி வகைகள், உயிரினங்கள், இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றும் கனிம பொருட்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானத்துல இருந்தும் பூமியில இருந்து படைச்சிருக்கான். இது மட்டும் இல்லாம பல்வேறு நிறம், கலர் கலர் சுவை, எத்தனை விதமான டேஸ்ட். நம்ம வாங்கி சாப்பிடுற 4 ஃப்ரூட் எடுத்துக்கங்க. ஆப்பிள் எடுங்க, ஆரஞ்சு எடுங்க, பனானா எடுங்க, டேட்ஸ் எடுங்க, பேரிச்சம்பழம், இன்னும் இது மாதிரியான ஒரு 7 to 10 ஃப்ரூட் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? அதோடைய ஒவ்வொரு நிறத்தையும் பாருங்க. அந்த ஒவ்வொரு கனியும் கலர்லயும் வித்தியாசமா இருக்கு, டேஸ்ட்ல ஒரே மாதிரியா இருக்கு, இல்ல ஒவ்வொன்னு வித்தியாசமா இருக்கு. ஏராளமா அல்லாஹ் நம்ம படைச்சு அதோடைய பயன்பாடு, அதோடைய பொருட்கள் எல்லாத்துலயும் நம்ம வச்சிருக்கோம். இவ அனைத்திலும் அறிவுடையவர்களுக்கு சான்றுகள் உள்ளன. சுப்ஹானல்லாஹ். இப்ப இதுவரைக்கும் வானத்தை பார்த்தோம், பூமியை பார்த்தோம், அதோடைய அடுக்குகளை பார்த்தோம், மேகங்களை பார்த்தோம். இப்ப அல்லாஹ்வுடைய படைப்பு நமக்காக படைச்சு வச்சிருக்கானே அந்த ஒவ்வொன்னையும் சிந்திக்கும் போது அறிவுடையவர்களுக்கு எவ்வளவு பெரிய அத்தாட்சி. இதெல்லாம் படைப்புகள்ல மட்டும். இரவு பகல் மாறி வர்றதுல பல சான்று இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது இரவும் பகலும் ஒன்றன் பின் வந்துகிட்டே இருக்குது. அந்த ரெண்டுமே முறை வச்சு ஒண்ணு நீளமாகவோ மற்றொன்று குறைவாகவும் வந்துகிட்டு இருக்குது. சில வேளைகள்ல இரவு நீண்டு பகல் சுருங்குது. பின்னர் ஒரு இடத்துல அந்த அந்த ரெண்டுமே சரி சமமா ஆகுது. நம்ம இதெல்லாம் கால சூழ்நிலைகள்ல பார்த்தோம். அதுக்கு பின்னாடி இரவிலிருந்து சில பகுதி பகல் எடுத்துக்கிறது. அதனால அதற்கு முன்னாடி உள்ளது குறைவா இருக்குது. பகல் இப்போ நீளமாகவும் ஏற்கனவே நீண்டு இருந்த இரவு இப்போ குறைவாகவும் மாறி வருது. இவை அனைத்துலயும் வல்லமை படைத்தவனும் நன்கொறிந்தோனுமாகிய இறைவனின் ஏற்பாட்டின் பேரில் நிகழ்ந்து வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அது இஷ்டத்துக்கெல்லாம் அது போகல. என்ன செய்யல? பகலோட பொழுத இரவு எடுத்துக்கறல, இரவோட அந்த நேரத்தை பகல் எடுத்துக்கறல. அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான். இதை நம்ம அழகான முறையில பூமியில பருவ காலங்கள் எப்படி நமக்கு மாறி வருதுங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப எல்லாம் பூமியோட மாறுதல் எப்படி நடக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்ப அப்படி வரும்போது இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவு பகல் மாறி வரும்போது இது சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சி இருக்குங்கிறான். இப்ப இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எப்படிப்பட்ட அல்லாஹ்? வல்லமை மிக்கும் நுண்ணறிவாளன். அவனுடைய ஏற்பாட்டுல நடக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதனாலதான் இதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அறிவுடையவர்களுக்கு பல சான்றுகள் இருக்கு. இப்போ இந்த அறிவுடையோர்ங்கிறது உள்ளத உள்ளபடியே தெளிவா புரிந்து கொள்ற தூய்மை மிக்க நிறைவான அறிவுடையோரை குறிக்கக்கூடியதா இருக்கு. அவர்கள் எதையுமே விளங்காத செவிடர்களை போன்றோ ஊமையர்களை போன்றோ இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகளை விளங்கி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருப்பார்கள். எதையுமே விளங்காதவர்களை போல இருக்க மாட்டார்கள். வானங்களிலும் பூமியிலும் எண்ணற்ற சான்றுகள் உள்ளன. அவர்கள் தினந்தோறும் அவற்றை கடந்துதான் செல்கிறார்கள். ஆயினும் அவற்றை குறித்து சிந்திக்காமல் புறக்கணித்து விடுகிறார்கள். 12வது அத்தியாயத்துல 105வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ நாம அறிவுடையவர்களா இருக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் செவிடர்களை போலையோ ஊமையர்களை போலையோ குருடர்களை போலையோ இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்னையும் வானத்தை பாக்குறோம், பூமியை பாக்குறோம். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க ஊமையர்கள் மாதிரி, செவிடர்கள் மாதிரி, குருடர்கள் மாதிரி அறிவுள்ள மக்கள் இருக்க மாட்டாங்க. எதையும் விளங்காத மாதிரி கடந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 12ல 105ல வானம் பூமியில எண்ணற்ற சான்றுகள் இருக்கு. தினந்தோறும் அதை பாக்குறாங்க. அதை கடந்து சிந்திக்காம போகக்கூடிய மக்களும் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படிப்பட்ட மக்களா நாம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வசனங்களையும் சிந்திக்கக்கூடியவர்களா, சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களா, அது மூலம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா நாம இருக்கணும். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இந்த வசனங்களை எல்லாம் பார்த்து படித்து விளங்கி யா அல்லாஹ் அதனுடைய அறிவை பெற்று உனக்கு நன்றி உள்ள மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கிவை யா அல்லாஹ். நன்றி கெட்ட மக்களின் கூட்டத்திலிருந்து எங்களை பாதுகாத்தருள் யா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தாரை எங்கள் சந்ததிகளை பாதுகாத்தருள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் நீ சொல்லக்கூடிய அறிவாற்றல் மிக்கவர்களாக, சிந்தனை திறன் மிக்கவர்களாக, உன்னை போற்றி புகழக்கூடிய உண்மையான
இறை நேசர்களாக, ஈமானில் உறுதி உள்ளவர்களாக, யா அல்லாஹ் தக்வாதாரிகளாக, இஹ்லாஸோடு ஒவ்வொரு அமலையும் செய்யக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.